மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறது எல்லா அட்வொகேட்ஸோடைய ஆம்பிஷன். அந்த கேம்பஸ்குள்ளே இருக்கிறதே ஒரு பெரிய ஃபீல் ஆக்சுவலாக. சார், தமிழ்நாட்டில் நிறைய அட்வொகேட்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க. வழக்கறிஞர்கள் அவர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுவதற்காகவே பல இடங்களில் தாக்குதல் நடத்தப்படுது. குறிப்பாக வழக்கறிஞருடைய இன்னைக்கு மிக முக்கியமான கோரிக்கையாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆகிட்டு. சார், ஒரு அட்வொகேட்டுக்கு எத்திக்ஸாக நாலேஜாக? இதில் சந்தேகமே இல்லை, எத்திக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு சமூகம் சார்ந்த சிந்தனை இருக்கணும். சமூக பொறுப்பு என்ன அப்படின்னா போராட்டம். ஃபீல்டில் நீங்கள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகணும் அப்படின்னா வெரி இயர்லி நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே வரணும். சார், உங்களோட இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ செம வைரலாக போயிட்டு இருக்கு. நிச்சயமாக இன்னைக்கு வழக்கறிஞர்களுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுவது தான், அதை பேசுகிற இடம் தான் பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு. வழக்கறிஞர்கள் பிரச்சனைகள் பேசப்படணும், நியாயம் எதிரொலிக்கணும், அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக முடிவு செய்து தான் நம்ம இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சார், நான் ஒன்று கேட்கலாமா? தப்பாக எடுத்துக்கணும் சொல்லுங்கள். ஒரு வேலை தோத்துட்டா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக நாம் வழக்கறிஞர்களுடைய பிரச்சனைகளை பேசணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். யங் அட்வொகேட்ஸுக்கு பார் கவுன்சில்லேருந்து 3000 rupees கொடுக்குறாங்க. 10,000 rupees மாற்றம்.